கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஆரம்பித்ததை நிறைய நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிடுது. அப்படி பண்ணுவோம்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியாமல் போயிடுது. பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. அதில் கர்த்தர் இருந்தாரா? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தரோட பிரயாசம் விருதான்னு இருக்குதே. கரெக்டாக அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறார் கர்த்தர். கர்த்தர் இல்லை அதில். ஏன் கர்த்தர் இல்லை? கர்த்தர் கட்ட சொன்னாரா? கர்த்தர் செய்ய சொன்னாரா? அது கர்த்தருடைய மகிமைக்காக செஞ்சாங்களா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், இந்த பூமியில் அவர் மகிமைப்படணுன்ற ஒரு நோக்கத்தோடு செஞ்சாங்களா? ஆண்டவரை நேசித்தது நிமித்தமாக அவருடைய நாமம் இந்த பூமியில் மகிமைப்படணும்னு பாபேல் கோபுரத்தை கட்டினாங்களா? கிடையாது. பெருமை, மேட்டிமை, நாங்கள் பெரிய ஆட்கள், இங்கேருந்து வானம் வரைக்கும் போய் எட்டுற மாதிரி நாங்கள் கட்ட போகிறோம், இது மாதிரி எவனுமே கட்டினது கிடையாதாக்கும், நான் பண்ணி காமிக்கிறேனாக்கும் அப்படின்னு பெருமையில் ஆரம்பித்தது, மேட்டிமையில் ஆரம்பித்தது. அங்கே கர்த்தருக்கு இடமே இல்லை. கர்த்தர்னு ஒருத்தர் தேவை, ஆண்டவருடைய கிருபை தேவை, ஆண்டவருடைய தயவனுக்கு தேவை, அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை தான் இதெல்லாம் வாய்க்க பண்ணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. பாருங்கள், செஞ்சு முடிச்சிடலாம், நினச்சதை செஞ்சுருவோம், நினச்சா செஞ்சு முடிச்சிருவோம். அப்படி இன்றைக்கி நிறைய பேர் அப்படி இருக்காங்க பாருங்கள் உலகத்தில். கடவுளாவது இதாவது நான் நினச்சா செஞ்சு முடிச்சிருவேன், சரியான இதில் போய் மாட்டுவாங்க. கடைசியில் கடவுள் தேவைங்கிறத உணர வேண்டிய ஒரு காலம் உண்டாகும். கடவுளுடைய தயவு இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியும். கடவுள் நமக்கு நிறைய அறிவை கொடுத்துருக்கலாம், ஞானத்தை கொடுத்துருக்கலாம், நல்ல படிப்பை கொடுத்துருக்கலாம், எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம கர்த்தரை நம்புகிறோமா? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோமா? வெறும் மேட்டுமையில் பெருமையில் செய்கிறோமா? அல்லது கர்த்தருடைய மகிமைக்காக கர்த்தர் நம்ம அப்படி நடத்துறதுனால காரியங்களை செய்கிறோமா? ரொம்ப முக்கியம் பாருங்கள்.